1 ml எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு ப்ளூட்ஸில் போட சொன்னாங்க. டெஸ்டோஸ்டெரான் எனத்தேட் காய்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் யாரெல்லாம் இது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் எவ்வளோ டோஸில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம பாடியில் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட இதோட பெனிஃபிட் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஆக்சுவலாக டெஸ்டோஸ்டெரான் என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஆஃப் லைஃப் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக புரியும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. டெஸ்டோஸ்டெரான் எனத்தேட்னா என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன். சிந்தட்டிக் ஹார்மோன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன். இது வெளியேருந்து எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து கைஸ் எப்பவுமே உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஃபார்மில் தான் கிடைக்கும், டேப்லெட் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பாடி பில்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. கைஸ் அப்படி இல்லை, இது மெடிக்கல் யூஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்பவும் சரி இப்பவும் சரி. அண்ட் இது வந்து ஒரு ஏஏஎஸோட ஃபேமிலி. ஏஏஎஸ்னா ஆண்ட்ரோஜெனிக் அனபாலிக் ஸ்டெராய்டு. அண்ட் கைஸ் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 90s 30s தான் ஃபஸ்ட்டு ஐசோலேட் அண்ட் சிந்தசைஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 90s 50s வந்து எனத்தேட்னு ஒரு ஈஸ்டர் வந்து இதோட ஆட் பண்ணாங்க. அண்ட் ஆட் பண்ணி டெவலப் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அப்போது உள்ள அட்லீஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரக்கை வந்து டெவலப் பண்ணாங்க இன் 1950s. அண்ட் கைஸ் இது வந்து மெடிக்கல் யூஸ்லேயும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி பேசுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போகொனாடிசம். ஹைப்போகொனாடிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்க்கு வந்து டெஸ்டிஸ், உமன்ஸ்க்கு வந்து ஓவரிஸ். இதில் வந்து செக்ஸ் கிளாண்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் டிலே பியூபர்ட்டிக்கு இது கொடுத்துருந்தாங்க. டிலே பியூபர்ட்டினா இப்போ தமிழில் சொல்ல வந்தால், இப்போ நம்ம 15-16க்கு அப்புறம் சொல்லுவாங்க வயசுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்ம பாடியில் நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். பட் சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஈவன் 17, 18, 19 கூட ஆயிடும். அப்பயும் அவங்க பாடியில் டெஸ்டோஸ்டெரான் நேச்சுரலான ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து டிலே பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் இது கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஹெச்ஆர்டி அண்ட் டிஆர்டி இதுலேயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹெச்ஆர்டி மீன்ஸ் ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, டிஆர்டி மீன்ஸ் டெஸ்டோஸ்டெரான் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. மசில் வேஸ்டிங் டிசீஸ்லேயும் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. மசில் வேஸ்டிங் டிசீஸ்னா லைக் ஹெச்ஐவி, எய்ட்ஸ், டயபெட்டிக், கேன்சர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் நம்ம மசில் லாஸ் ஆகும். ஸோ மசில் லாஸ் ஆகாமல் அந்த மசில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் செக்ஸுவல் ஃபங்க்ஷன், ஃபெர்டிலிட்டி அண்ட் மூட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் யாருக்கெல்லாம் லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கும், ரொம்ப ஸ்லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கும், லோ டெஸ்டோஸ்டெரான். ஸோ லோ டெஸ்டோஸ்டெரானுக்கு நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அத்லீட்ஸ் அண்ட் பாடி பில்டர்ஸ் இதை வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா மீன்ஸ் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால என்ன வந்துச்சு, அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ். இப்போ வாங்க இதோட பெனிஃபிட் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ அண்ட் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக புரியும். பெனிஃபிட் பார்த்துருவோம். இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் உள்ள மசில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் பண்ணிடும். நீங்கள் நார்மலாக லிஃப்ட் பண்ணுறதோட இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு மசில் மாஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லை, இது கூட ஃபாஸ்ட் ரிக்கவரி ஆகும். நீங்கள் நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அந்த மசில் ரிக்கவர் ஆகிறதுக்கு 48 to 72 hours ஆகும். பட் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். அது உங்களுக்கு இன்ஜுரி இருந்துச்சுன்னா, ஒரு நார்மல் இன்ஜுரி வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 10 to 12 weeks ஆகலாம். அதே இன்ஜுரி வந்து வித்தின் ஃபியூ வீக்ஸ்க்குள்ளே ரிக்கவர் பண்ணிடும். பாடியில் உள்ள என்ட்ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா இது வந்து உங்கள் பாடியில் ஆர்சிபியை வந்து ஆர்பிசி மீன்ஸ் ரெட் பிளட் செல் கவுண்ட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் உள்ள என்ட்ரன்ஸு இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் பற்றி உள்ள அட்லீஸ்ட்டில் இதை ரெகுலராக விரும்பி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை கைஸ், இது யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் உள்ள லிப்பிடோ மீன்ஸ் செக்ஸ் டிரைவ் அதுவும் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிடும். அண்ட் கைஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் எனர்ஜி லெவல் வந்து வேறு லெவல் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். கைஸ் இப்போ பார்த்தோம் ஒரு பக்கம் டெஸ்டோஸ்டெரானோட பெனிஃபிட் சைடு, இப்போ பார்க்கலாம் மறுபக்கம் டெஸ்டோஸ்டெரானோட சைட் எஃபெக்ட் சைடு. சைட் எஃபெக்ட் லிஸ்ட் பெருசாக இருக்கும். ஸோ வீடியோ அண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் அண்ட் எக்னே. கைஸ் இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எக்னே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் வரலாம், ஷோல்டரில், பேக்கில், ஃபேஸில், செஸ்ட்டில், எங்கெல்லாம் உங்களுக்கு எக்னே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கைஸ், ஏர்ஃபால். கைஸ் உங்கள் ஜெனட்டிக்கில் ஏர்ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி போகும். அதனால தான் நிறையா பாடி பில்டர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலையில் முடி இருக்காது. அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நானும் எனபாலிக்ஸ் யூஸ் பண்ணேன், எனக்கும் அது ஏர்லி ஏஜ்லேயே அது ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதனால் எல்லா முடியும் போயிடுச்சு. ஸோ உங்கள் ஜெனட்டிக்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அதை ட்ரிகர் பண்ணிடும். உங்களோட மேக்ஸிமம் முடி வந்து கொட்டி போயிடும். ஜெனட்டிக்கில் உங்களுக்கு ஏர்ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி போகும். கைஸ் இது யூஸ் பண்ணால்
மசில் இருக்கும், ஆனால் தலையில் அது இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெட்டென்ஷன். கைஸ் பாடியில் வாட்டர் ஹோல்ட் ஆகிறதுனால நம்ம பாடியில் ப்ளோட்டிங் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை கைஸ், மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கைனோகோமாஸ்டியா. ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி கைனோகோமாஸ்டியா வந்துருச்சுன்னா, அந்த கிளாண்ட் ப்ராப்பராக டெவலப் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். சர்ஜரி பண்ணால் தான் அது போகும், இல்லைன்னா உங்களுக்கு போகாது. ஏன் அப்படி கைனோ வருது? கைனோ வரதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் வந்து நம்ம பாடியில் ஈஸ்ட்ரோஜன் கன்வர்ஷன் பண்ணுறது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கைனோ வருது. ஸோ சிம்பிள் லாங்குவேஜில் மேன்ஸ் பூப்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ கைஸ் இது ஒரு டெவலப் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சர்ஜரி. அண்ட் இது கூடவே உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ், அக்ரெஷன், இரிட்டேட்டிங் ஆகும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தோம் சில சைட் எஃபெக்ட்ஸ், பட் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டைம்னு சொல்லலாம். பட் லாங் டைம் ரிஸ்க் இருக்குது. லாங் டைம் ரிஸ்க் இது நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் ஆஃப் சப்ரேஷன். நம்ம பாடியில் உள்ள நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் சப்ரஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஏன் இப்படி ஆகுது? ஏன்னா நம்ம டெஸ்டோஸ்டெரான் நம்ம பாடியில் ஆல்ரெடி இருக்குது, பட் நம்ம வெளியேருந்து எடுக்கிறதுனால அது என்ன ஆகும்? ஸ்டாப் பண்ணிடும், ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதனால தான் எப்போ அனபாலிக் யூஸ் பண்ணாலும் பிசிடி கம்பல்சரி பண்ணி ஆகணும். இது கூட டெஸ்டிக்கல் அட்ராஃபி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. டெஸ்டிக்கல் அட்ராஃபி பார்த்திங்கன்னா நம்மளோட பால்ஸோட சைஸ் ஷ்ரிங்க் ஆகி சின்னதாயிரும். அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம். ஸோ கைஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு ரொம்ப நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிங்க இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. போலிசாய்த்தமியா ஐ திங்க் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ் இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் உள்ள ஆர்பிசி ரெட் பிளட் செல் கவுண்ட் வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால நம்ம பிளட்ஸ் எல்லாம் க்ளாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் நம்ம பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலையும் இது மேலே கீழே பண்ணிடுவோம். HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் மீன்ஸ் குட் கொலஸ்ட்ரால், இது வந்து டவுன் பண்ணிடும். அண்ட் LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இது வந்து பேட் கொலஸ்ட்ரால், இது வந்து ஹை பண்ணிடும். ஸோ இதனால் கைஸ் நிறையா ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்ட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. கைஸ் ஓப்பனாக சொன்னால் செத்து போடுவீங்க. அவ்வளோ டேஞ்சரான ட்ரக். ப்ளீஸ் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி இல்லை 30 வாட்டி யோசிங்க இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் கைஸ் போஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் போஸ்டேட் கேன்சர் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. கைஸ் ரொம்பவே டேஞ்சரஸான ட்ரக் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, பெனிஃபிட்ஸ் சொன்னேன். எவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொன்னேன்? 4-5 பெனிஃபிட்ஸ். பட் சைட் எஃபெக்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட். நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணேன். ஈவன் இப்பயும் பாடி பில்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். பட் மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் ப்ராப்பராக பிளட் டெக் மானிட்டர் பண்ணணும், ப்ராப்பரான நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும், ஒர்க் அவுட், ஈவன் எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிசிடி கம்பல்சரி பண்ணணும். பட் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதனால தான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிங்க. அப்புறம் நல்லா கோச்சிட்டு போங்க, நல்லா டாக்டர்கிட்ட போங்க, கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் ஒரு வாட்டி பேசுங்க, இதை நான் யூஸ் பண்ண போகிறேன்னு. இன்னும் மெடிக்கல் யூஸில் வந்து கைஸ் 50 mg to 250 mg பர் வீக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிபெண்ட் ஆகும் பேஷண்ட் டு பேஷண்ட். சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். பட் இன் நான் மெடிக்கல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, நான் மெடிக்கல் ஃபீல்டுனா இன் பாடி பில்டிங் வச்சுக்கோங்க, இல்லை அட்லீஸ்ட். ஸோ அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க? இன் வீக் 250 mg to 1000 mg, 1500, ஈவன் 2000 mg கூட யூஸ் பண்ணுறாங்க கைஸ் பர் வீக். திஸ் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இவ்வளோ டோஸ்லாம் யாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் எம்எனுக்கு டேரெக்டாக கால் பண்ணுற மாதிரி. அண்ட் இது எங்கெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணலாம்? ஷோல்டர், டைஸ், க்ளூட்ஸ், சில ஸ்டூப்பிட்ஸ்லாம் இருக்கிறாங்க, செஸ்ட்லாம் போடுவாங்க. ஸோ நாட் ரெக்கமெண்டட். அண்ட் இது எவ்வளோ நாள் உங்கள் பாடியில் இருக்கும்? 5 to 7 வீக்ஸ் வரைக்கும் இது ஒரு ஆஃப் லைஃப் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். இது வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் உங்கள் பாடியில் கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இது யூஸ் பண்ணணும்? யாருக்கெல்லாம் லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்குதோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட், யார் யூஸ் பண்ணலாம்? யாருக்கு காம்படிஷன் பண்ணணுமோ. ஸோ நேச்சுரல் காம்படிஷனும் இருக்குது, பட் அது யாரும் நேச்சுரலாக பண்ணுறது இல்லை, அது வேறு விஷயம். பட் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டர் ஆகணும். ஸோ அப்போ இது இல்லாமல் உங்களோட பாடி பில்டிங் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்? 2 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போங்க, கன்சல்ட் பண்ணுங்கள், பிளட் ஒர்க் எடுங்க, ப்ராப்பராக செக்அப் பண்ணுங்கள். செகண்ட், வெல் நாலேஜபிள் கோச்சிட்டு போங்க. வீட்டில் போய் ஃபேமிலிகிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், நான் இப்படி பண்ண போகிறேன், இப்போ இன்ஜெக்ஷன் போட போகிறேன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரக்ஸில் கை வைங்க. ஓகேவா கைஸ்? ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க். நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, இறந்து போகிறாங்க, நிறைய சேட் எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ அதனால சொல்கிறேன், இது நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணால் நல்லது. பட் இதை நீங்கள் அப்யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். கைஸ், டெஸ்டோஸ்டெரான் எனத்தட் இதை பற்றி
ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பெனிஃபிட், சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் கைஸ் இதுக்காடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ட்ரக்ஸ் பற்றி கேட்கணும், இல்லை ஆன்லைன் ட்ரைனிங் பற்றி கேட்கணும், பிசிடி, ஓசிடி, டிசிடி, இல்லை பிளட் ஒர்க் பற்றி கேட்கணும், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் தான் நான் ரிப்ளை கொடுப்பேன். ஃபாலோ பண்ணலன்னா ரிப்ளை வராது. அதுக்கு நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அது வரைக்கும் ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஃபிட்.